அனிருத் மேலே வந்துட்டு பெரிய நம்பிக்கை இருக்குது. அனிருத் தான் அடுத்த ரஹ்மானுங்கிற ரேஞ்சுக்கெலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு நிறைய பாடல்கள் அவர் போடுறது வந்துட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டியாக 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த லைக் இருங்க பயங்கர மொமெண்ட்டு இதெல்லாம் வந்துட்டு அப்புறம் இந்த கடவுளே அஜித்தேன்ற அந்த டோன்லலாம் டீசர் விட்டுட்டு இருந்தார் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு பண்ணுறதுங்கிறது அந்த ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வேலைங்கிறது புரியுது. பட் அப்படி மட்டுமே எல்லா விதமான பாடல்களும் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா குறிப்பாக ஏன் நான் அனிருத்தை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் வந்துட்டு ஸ்வீடன்லேருந்து வந்துட்டு இந்த பாடலை வந்துட்டு எடுத்துகிட்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே வந்துட்டு ஒரு நெல்சன் படத்தில் அந்த கோலமா கோகிலாவில் கூட ஒரு பாடல் ஒன்று வரும். அந்த பாடல் வந்துட்டு ஏற்கனவே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்த பாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபாரின் கொலாபரேஷன் நம்மளாம் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த அனிருத் சமீப காலமாக டிஆர்னுடைய பிளேலிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பாடல் போடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம். அந்த சிட்டுக்குன்னு ஒரு பாடல் வந்துச்சுல, சிட்டுக்கா சிக்கிட்டோ வாட் அது லைக் கூலி படத்தில் ஒரு பாடல் வந்துச்சுல, நல்லா இருந்தது, வைபாக நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் டிஆர் பிளேலிஸ்ட்லேருந்து ஒன்று தூக்கிட்டு இருந்தாரு. ஆல்மோஸ்ட் இந்த பாட்டை கேட்கும்போதும் ஒரு டிஆர் போட்ட பாடல் மாதிரி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் அனிருத் அப்படின்னும் போது நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று வச்சுருக்கோம், அவர் இப்படி தான் போடுவார்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு பாடல்கள் அஜித் மாதிரியான மனிதர்களுக்கு நடிகர்களுக்கு வந்துச்சு அப்படின்னா பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் விடாமுயற்சியில் வரக்கூடிய சில பாடல்கள் அந்த மாதிரியான ஒரு மீட்டரில் இருந்தால் ஃபேன்ஸுக்கு நல்லாயிருக்கும்.